பாருங்க புலாவ் எப்படி வந்திருக்கு பாருங்க, அட்டகாசமாக பாருங்க. நல்ல சேமியா மாதிரி நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி புலாவுக்கு இதே அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் வச்சு பாருங்கள், ரொம்ப வேறு லெவலில் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக நல்ல சேமியா மாதிரி இருக்குது பாருங்கள், கலரும் மாறாமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இன்றைக்கி தேங்காய் பால் புலாவ் தான் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குக்கர்லலாம் செய்ய போகிறதில்ல, பாத்திரத்திலே வச்சு செய்யலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும், அடியும் பிடிக்காது, அதே நேரத்தில் நமக்கு வந்து குழஞ்சும் போகாது. எவ்வளவு மெஷர்மெண்ட்டோடு நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம், எவ்வளோ தண்ணி ஊற்ற போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு மெஷர்மெண்ட்டோடு உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், இந்த புலாவ் செய்கிறதுக்கு நெய் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். முந்திரி வந்து ஒரு 15 முந்திரி எடுத்திருக்கேன், அது 2 பிச்சு வச்சுருக்கேன். திராட்சையும் ஒரு 30 திராட்சை அளவுக்கு போட்டிருக்கேன். இது ரெண்டுமே போட்டு செய்யும் போது புலாவ் வந்து நல்ல டேஸ்ட் கிடைக்கும். பாருங்க, முந்திரியும் திராட்சையும் இந்த நெய்லியே வறுத்து நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த நெய்லியே 3 பீஸ் அளவுக்கு பட்டை சேர்த்துக்குவோம், ஒரே ஒரு அன்னாச்சி மொக்கு, ஏலக்காய் 4 சேர்த்துக்கலாம், கிராம்பு 4 சேர்த்துக்குவோம், கல்பாசி ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கலாம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பிரியாணி இலை 1-2 பிச்சு போட்டுக்கலாம், பெரிய வெங்காயம் 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் 4 சேர்த்துக்குவோம், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாருங்க, இதில் வந்து எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். புதினா ஒரு கைப்பிடியும் மல்லி இலை கொஞ்சமும் சேர்த்துக்கலாம். இதுல ஒரே ஒரு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி லேசா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பரட்டியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம் பாருங்க, தேங்காய் பாலை நல்லா வடிகட்டினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நைஸ் கண்ணு வச்சு நல்லா வடிச்சிருங்க. அப்பதான் வந்து சின்ன சின்ன தேங்காய் துகள்கள் மாதிரி இருக்கும் இல்லையா, அது எல்லாமே நல்லா வடிச்சு எடுத்துடலாம். பாருங்க, இன்னைக்கு 1/2 கிலோ அரிசிக்கு சின்னதாக ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன், முழு தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் பால் எடுக்கும் போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 4 ஏலக்காய் போட்டு நல்லா பல்ஸில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி இந்த அளவுக்கு பால் புழிஞ்சு வச்சுருக்கேன். பாஸ்மதி அரிசி இந்த கப்பில் தான் 1 கப் எடுத்தேன் அப்படிங்கிறதுனால இந்த கப்லேயே நம்ம வந்து அளந்து எடுத்துக்கலாம். பாருங்க, 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்துட்டு மீதி இருக்கிறத தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியும் பாலும் சேர்ந்து நமக்கு 2 கப் அளவுக்கு ஊற்றிக்கலாம். தம் போட்டு செய்யறதுனால இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும், இல்லைன்னா விரைச்சி போன மாதிரி ஆயிரும். இது உலை கொதிக்கிற மாதிரி கொதிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா உலை கொதிக்கிற மாதிரி கொதிக்கணும். பாருங்க, இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்குங்க. சேர்த்திங்கன்னா புலாவ் வந்து நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து அரிசியை கழுவிட்டு இந்த மாதிரி வடியில் போட்டு வச்சுருக்கோம், இந்த அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம், 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். பாருங்க, ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம். புதினா இலை போட்டாச்சு. இதுலேயே வந்து என்ன பண்ணலாம், மேலால் திராட்சை முந்திரி இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து என்ன பண்ணுவோம், மூடி வச்சிருங்க. மூடி வச்சுட்டு என்ன பண்ணுவோம், ஸ்லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம் இப்போ வச்சுட்டோம். இதெல்லாம் போட்டு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பரிமாறிக்கலாம். பாருங்க, எவ்வளோ சூப்பராக நல்லா அட்டகாசமாக வந்திருக்கு பாருங்க. இப்போ பாருங்க, இதை வந்து என்ன பண்ணுவோம், எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்ட்டு.
பாருங்க புலாவ் வந்து நல்லா எவ்வளோ ஜம்முன்னு சூப்பராக வந்திருக்கு பாருங்க. வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்குவோம். பாருங்க புலாவ் எப்படி வந்திருக்கு பாருங்க, அட்டகாசமா பாருங்க. நல்ல சேமியா மாதிரி நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி புலாவுக்கு இதே அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் வச்சு பாருங்கள். ரொம்ப வேறு லெவலில் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக நல்ல சேமியா மாதிரி இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு கலரும் மாறாமல் சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் பால் சாதம் அடிப்பிடிக்காமல் ரொம்ப ஜம்முன்னு வந்திருக்கு. வேணுன்றவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.